நான் வண்டியை ரிட்டன் பார்சல் போட்டுடுறேன், கேமரா சேர்த்து போட்டுறேன். பாய். பாண்டிச்சேரி போறீங்களா? ஓகே 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 ப்ரோ, பார்த்து சேஃபாக ரைடு பண்ணுங்க ப்ரோ. உண்மையை கால் பண்ணுங்க, நான் வரேன் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஹே ஃபேமிலி, நான் தான் உங்கள் ஸ்பைசி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு வந்து வண்டி வந்துருச்சு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறோம்னா நம்ம ஊருக்கு தான் போகிறோம், திருத்துறைப்பூண்டி போகிறோம். முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிச்சு நான் வண்டியை தான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. நம்ம நேராக திருத்துறைப்பூண்டி தான் போகிறோம். வெயில் வேறு மோசமாக அடிக்குது. எப்படி போகிறோம் அப்படின்னா, நான் நினச்சது எப்படின்னா பாண்டிச்சேரி விடையில் போகலாம் அப்படின்னு நினச்சேன். பாண்டிச்சேரி போயிட்டு போவோம் அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ பிளான் எப்படி இருக்கு என்னன்றது தெரியல. அதாவது எப்படின்னா, நான் சென்னை ரூட்டில் வந்து எப்படின்னா ஒரு 3ஆவது டைம் தான் வரேன் நான் பைக்கில். அதனால வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த ரூட்டில் போனால் இந்த ரூட்டில் எப்படி போகணுன்றது தெரியலையா, அதனால கொஞ்சம் சொதப்பலாகுது. நம்ம வாங்க அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் கழிச்சு வீடியோ ஆன் பண்ணுறோமா, பேச ஒரு மாதிரி இருக்குது. மோட்டோலாக் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்படியே பழகிக்க வேண்டியதாக. ஒரு 10 கிலோமீட்டர் பேசுகிறோம்னா டக்குன்னு செட் ஆகிடும். வாங்க வீடியோவில் போகலாம். முறுக்கு கீழே விழுந்தா ஒன்றும் ஆகாதுல, இதுக்கு தாண்டா ஒன்று நீ வேணுங்கிறது. டக்குன்னு வந்து கீரில் வரலாம், மாற்றியாச்சு, வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து நேராக நம்ம ஊருக்கு வந்து கம்பேக் கொடுக்குறோம் பைக்கோட. ரொம்ப நாள் வச்சு பைக் ஓட்டுறோமா, அதுவும் இல்லாமல் மோட்டோ லாக் பண்ணுறதும் வரமாட்டேங்குது கிட்டத்தட்ட. என்னது ஓ கிளம்பு, கவலைப்படாத, ரெடி பண்ணிடுவோம். ஹரியை நம்பினவர் கைவிட பண்ண மாட்டார். போயிட்டார் வா. எப்போ வர ஊருக்கு? நான் வண்டியை ரிட்டன் பார்சல் போட்டுடுறேன், கேமரா சேர்த்து போட்டுறேன். பாய். பார்த்துடுறா. சரியான ஆளுங்க வேணாம். நம்ம வண்டிக்கு வந்து உசுறு கொடுத்தது பாய் பாய் உசுறு கொடுத்ததே வந்து அவன் தான். நம்ம ஆர்சிக்கு உசுறு கொடுத்து நம்ம லே போனதுக்கான காரணமும் அவன் தான். இன்னொரு ஆள் நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் முதல்ல வண்டிக்கு உசுறு கொடுத்த ஆள்னா அது சிவன் தான். ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோவில் பண்ணாலே வந்து வாயிலாவே திக்குதுங்க ஒரு மாதிரி. என்ன பேசு, இப்போ ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தால் அப்படி இருக்கும். ஒரு மோட்டோவில் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து கேமராவை மாற்றி பேசினா எப்படி இருக்கு, அது மாதிரி பேச வருது. டக்குன்னு பேச வர மாட்டேங்குது. லே போனப்பெல்லாம் என்னன்னா திடீர்னு பேசுவோம்ல, இப்போ ஒரு 2 மாதம் 1.5 மாதம் ஆயிடுச்சுல, அதனால வந்து சுத்தர வர மாட்டேங்குது. பார்த்தோம் பின்னாடி பேக் லே போகிறப்ப முன்னாடி நம்பர் இல்லை, இப்போ பின்னாடி நம்பர் இல்லை. என்னத்த சொல்கிறது, இன்னும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பஸ்ஸுக்கோ. நான் என்ன போயிடுறேன். 2வது டோல்கேட் தாண்டிட்டோம். ஆனால் வந்து இந்த இடம் நான் அவ்வளோதான். நான் பைக்கில் சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு ஒரு தடவை தான் பைக்கில் 2 தடவை போயிருக்கேன். அதனால வந்து எப்படின்னா ரூட்டு கொஞ்சம் திணறுது. நான் போயிருந்தேன்னா இப்போ அழுத்திடலாம். இப்போ எங்கிட்டு போகிறோம், ஏதாவது ரோடு போகுது, அதனால நானும் நேராக போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம எப்படி போகிறோம்னா, பாண்டிச்சேரி போய் காரைக்கால் போய் அப்புறம் வந்து அதாவது எப்படின்னா குட்டி கோவா பாஞ்சூர் அங்கே போயிட்டு அப்படி போகலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த ரோடு வந்து எனக்கு எப்படி போகுதுன்னே தெரியலையே, அதானே எனக்கு பிரச்சனை. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பாண்டிச்சேரி போய் அந்த ரூட்டில் இருந்தால் ஈசிஆரில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம ஈசிஆரே போகல, நம்ம வந்து செங்கல்பட்டு வந்து போயிட்டுருக்கோம். அதனால வந்து இப்போ எப்படி போகிறது என்னன்றது தெரில. பார்ப்போம், எப்படியா ஊருக்கு போனால் போதும் போங்க. முன்னாடி நம்பர் பிளேட் இல்லாத வேற கொஞ்சம் பயமாக வேற இருக்கு. அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டோம் நம்பர் பிளேட் இல்லாமல். இது பெரிய சாகசம் கிடையாது, தப்பு தான். இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளே போகிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா போலீஸ் எதுவும் என்ன பண்ணுறது அப்படின்னு. கடைசி ரைடு, கடைசி விளாகுனா அப்படி சொல்லல, லடாக் ரைடில் கடைசி விளாகா, சரி நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் வருது. நம்ம டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இன்னும் திண்டுக்கல் அது நம்ம டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் அப்படியே ஜம்முன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான், பொறுமையாக ஒட்டிக்கிட்டு வண்டியை. கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச இடம் தான். இங்கே பாருங்க, மேல்மருவத்தூர் கோயில், ஓம் சக்தி கோயில். உண்மையிலே அது வந்து ஒரு தனி ஃபீலுங்க அந்த கோயில். சத்தியமாக சொல்கிறேன், செம்ம கூஸ்பம்ஸ் ஆகும் எனக்குலாம் சின்ன பிள்ளையில வரப்போ. ஏன்னா எங்கள் அம்மா அழைச்சிட்டு தான், எங்கள் அம்மா தான் அழைச்சிட்டு வருமானே.
வேனில் வருவோம். வேனில் வரப்ப என்னன்னா கையை பிடிச்சிட்டு விடவே விடாது. தம்பி கூட்டத்தில் காணா போயிடுவேன், உன்னை தீட்டி விடுவாங்க, அப்புறம் வந்து உன்னை தீட்டு போய் கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்க, அப்படி இப்படி ஏதாவது பொய் சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. உண்மைதான் அது. இங்கே பொறுத்தவரையும் அப்படிதான், இங்கே உள்ள பொறுத்தவரையும் அப்படிதான். ஆனால் எங்கள் அம்மா வந்து நான் வந்து எங்கள் அம்மா கையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்னென்ன சொல்லுங்கிறீங்க தெரியுமா? ஐயோ, அந்த கையை பிடிச்சிட்டு சின்ன பிள்ளையில நடந்து போன ஃபீல் வேற. அதே மாதிரி நம்ம பெரிய பிள்ளையா போய் நம்ம அம்மா கையை பிடிச்சி நடந்து போன இடத்த பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது வேற மாதிரி ஃபீல். சத்தியமா செம்மையா இருக்கு. வண்டியில வந்துட்டு இப்படி பார்க்குறப்ப டக்குன்னு பார்க்குற ஓம்சத்து கோயில் வந்துருச்சு, மேல்மருத்தூர் வந்துருச்சு. அது ஒரு தனி லைஃப் தானேங்க சின்ன பிள்ளையில. நான் எங்க அம்மா கையை பிடிச்சி நடந்ததை விட எங்க ஆத்தா கையை பிடிச்சி நடந்ததுதான் ரொம்ப அதிகம். ஏன்னா எங்க போனாலும் எங்க ஆத்தா என்னை கூட்டிகிட்டே போயிடும். இங்கே கடைசி போகணுமா, வா போவோம், அது போதான் நானும் வரேன், அவ்வளோதான். எங்கே போனாலும் சரி கூட்டிகிட்டே போயிடுவேனே. அது சின்ன பிள்ளைல அது ஒரு வாழ்க்கை, செம்ம ஜாலியாக இருந்தது. எந்த ஒரு கவலையும் கிடையாது. நம்ம வந்து நம்ம வேலை வந்து நம்ம பசங்க விளையாடுவோம், வெயில் மழை எதுவும் பார்க்க மாட்டோம், விளையாண்டுக்கிட்டே இருப்போம், நம்ம மாட்டோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். வர ரைடரா பாருங்க, உங்க அப்பான வர மாதிரி ப்ரோ. ஒருத்தா போயிட்டு இருக்காப்ல. நம்ம அந்த ரைடர்கிட்ட பேசுவோமா, எங்க போறாருன்னு? இந்த ரைடர் வரட்டும், பேசுவோம். ஹாய். எங்க ப்ரோ? திருச்சி போறீங்களா? திருச்சியா? திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி, திருத்துறைப்பூண்டி. தெரியுமா? திருவாரூர், திருவாரூர். அந்த மாதிரி நம்மள்கிட்ட ஃப்ரெண்டாக ஆயிட்டாப்ல. என்ன நிறுத்தவனா நிறுத்த மாட்டாப்ல. அண்ணா நானும் ரைடர் தானே, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் பேசுவோம். ஹாய் ப்ரோ. பாண்டிச்சேரி போறீங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் இப்பதான் ப்ரோ டெல்லியிலேருந்து வண்டி வந்தது. நான் லடாக் ரைடு முடிச்சுட்டு டெல்லியிலேருந்து வண்டி வந்ததா. நான் முடிச்சு இப்போ ஒரு 30 நாள் தான் இருக்கும். இப்பதான் போயிட்டு வந்தேன். என்ன ப்ரோ? இல்ல இப்ப 1 மந்த்துக்கு பிஃபோர் முன்னாடி தான் போனேன். எந்த ரூட்ல போனீங்க? நாங்க வந்து போனது எங்கன்னா கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் போயிட்டு காஷ்மீர்ல இருந்து லேல இருந்து மணாலி அப்படி வந்தோம். இப்படி போய் சுத்தி. ஆமா ப்ரோ, மணாலி போனோம்னா மறுபடியும் மணாலியில இறங்கணும். நம்ம காஷ்மீர்னா போயிட்டு பார்க்காத இடத்த பார்த்துட்டு மணாலியில இறங்கிடலாம்ல. அதனாலதான் மணாலி ரூட்ல போவாங்கல்ல. ஆமா ஆமா. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க போறப்பல இருந்தா கேட்டுங்க, நல்லா கேட்டுட்டு போங்க. ஏன்னா ரோடு ஃபுல்லா சரிஞ்சிருக்கு, ஃபுல்லா ரோடு சரிஞ்சிருச்சுல. டிசம்பர்ல அருணாச்சல் போறேன். அப்படியா? நீங்க வரீங்களா? அருணாச்சல் பிரதேசா? எவ்வளவு ப்ரோ பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ? ஃபிக்ஸ் பண்ணல, அதனால தான். ஓகே அக்கா, நான் நம்பர் சொல்றேன், கால் பண்றீங்களா? ப்ரோ பார்த்து சேஃபா ரைட் பண்ணுங்க ப்ரோ. உண்மையை கால் பண்ணுங்க, நான் வரேன் கண்டிப்பா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நல்லா பேசினார். வாங்க போலாம், வாங்க. சூப்பரா பேசினாருங்க. வாங்க கண்டிப்பா நம்ம ரைடு போகலாம் அப்படி இப்படின்னு. இவர் நம்மள்கிட்ட பின்னாடி இருந்தார்ல, அவரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அவர் என்னன்னா வந்து டக்குன்னு நம்மளை பார்த்தோன்னே ஹாய் ப்ரோ ஹாய் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. ரைடர்ஸ் மேலே வேற லெவல் தெரியுமா? பார்த்தீங்களா இங்கே இப்போ என்ன பண்ணோம் ப்ரோ? ஒரு நிமிஷம் எடுத்துங்க ப்ரோ, எங்கே ப்ரோ போகிறீங்க சொல்லிட்டு ப்ரோன்னு சொன்னோம். அவர் என்ன பண்ணாரு, மத்திய பிரதேஷ் போகிறோம் அடுத்த மாதம் மத்திய பிரதேஷ் போகிறோம், வரீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். சரி போ, என்னப்பா மத்திய பிரதேஷ் ஆனால் அடிச்சிருவோம், அது ஒரு அடி அடிப்போம். என்னப்போ எல்லாத்துக்கும் போவோம், பூந்து விளாட வேண்டியதான் எல்லாத்துலேயும். ஓகே, அப்படியே நம்ம போயிட்டு அந்த ப்ரோவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக அழுத்திடலாங்க. ஏன்னா நம்ம மத்தியானமே அங்கே போயிடணும்னு சொன்னது, ஆனால் மேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 3 மணின்னு காமிக்குதா. ஓ ப்ரோ இப்படி போகிறாரோ, நம்ம எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாக தானே போகணும். ஹாய் ப்ரோ. நான் வரேண்ணா. அப்பா அடிக்கிற வெளுக்கு ஐயோ 10 கிலோமீட்டர் தர ஜூஸ் குடிக்கணும் போல. சப்பா பேசாமல் ட்ரெயின்லேயே போட்டு விட்டுருக்கலாம் போல. நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்த விட்டு
அன்றைக்கு ஒரு பிரிச்சு கிளம்பிட வேண்டியதான் வண்டியை. அந்த அக்கா அந்த அண்ணாலாம் கேட்குறாங்க, தம்பி எங்கேருந்து தம்பி வரீங்க அப்படின்னு. இப்படி கேமராலாம் மாட்டிக்கிட்டேன். அக்கா நான் லேலேருந்து வரேன் அக்கா அப்படின்னு. லேலா அது எங்கப்பா இருக்கு லேனா அப்படின்னா, காஷ்மீருக்கா அப்படின்னு. காஷ்மீர்லேருந்து வரீங்களா? ஐயோ கடவுளே. ஓடுறமா அந்த அக்கா கேட்டாங்க இது மாதிரி, தம்பி இது என்னப்பா இது வந்து அண்ணன் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, இது என்னப்பா இது மூச்சு விடுறதாப்பா அப்படின்னாங்க. அதை வச்சு இது வந்து மூச்சு விடுறதாப்பா அப்படின்னாங்க. இல்லைண்ணா இது கேமராண்ணா அப்படின்னேன். கேமராவா அப்படின்னாங்க. எதுக்குப்பா இது அப்படின்னாங்க. இப்போ இல்லைண்ணா போகிற இடத்தெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்குண்ணா அப்படின்னா. எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஊருன்னு சொன்னாங்க. நான் திருத்துறைப்பூண்டின்னேன். திருத்துறைப்பூண்டிலேருந்து வண்டியில் வரீங்களாப்பா அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் இப்போ சென்னையிலேருந்து வந்துருக்கேண்ணா. சென்னையிலேருந்து வரீங்களா அப்படின்னாரு. எங்கப்பா எங்கேருந்து வரீங்க, எப்படி போகிறீங்க, என்னப்பா எங்கேருந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கன்னியாகுமரியிலேருந்து லே போனேண்ணா. லே போயிட்டு காஷ்மீர் போயிட்டு, காஷ்மீர்லேருந்து லே வந்து, லேலேருந்து டெல்லியிலேருந்து பார்சல் போட்டு சென்னை வந்ததுண்ணா. சென்னையிலேருந்து இப்போ ஓட்டிட்டு வரோண்ணா அப்படின்னாங்க. வாயை பொழந்துட்டாங்க அந்த அண்ணா. ஐயோ என்னப்பா சொல்கிற அப்படின்னு. எப்படிப்பா போகிறீங்க இந்த வெயிலில் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றுண்ணா போகிறப்ப தெரியாதுண்ணா அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசினாங்க. பேசிட்டு சரிப்பா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஐடியெல்லாம் வாங்கிட்டாங்க. ஐடியெல்லாம் வாங்கி அவங்க வீட்டு பாப்பா ஒருத்தவங்க இருந்தாங்க, குட்டி பாப்பா. அந்த பாப்பாவை கூப்பிட்டு இந்த பாரு அண்ணன் வந்து அங்கேருந்து வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாப்பாவும் பேசினாங்க. எங்கேருந்துண்ணா வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லி. குட்டி பாப்பா இத்தனோண்டு தான். எங்கண்ணா வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் அப்புறம் சொன்னேன், அப்படியாண்ணா சூப்பர்ண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அப்புறம் ஜூஸ் குடித்தேன். நல்லா எல்லாம் அப்படியே பிரமிச்சு பார்க்குறாங்க. டக்குன்னு வண்டியில் அப்படி கேமராலாம் மாட்டிட்டு போயிட்டு ஒரு கடையில் நிறுத்தணும். தம்பி எங்கேருந்து போகிறீங்க இதுதான் கேள்வியே தான், எங்கேருந்து போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஊருக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் தாங்க இருக்குது திருத்துறைப்பூண்டிக்கு. இந்த மேப்பு நம்மளை எங்கே தான் சுற்றி அழைச்சிட்டு போகுதுன்னே தெரியலடா. சை எங்கெங்கே போயிட்டு வந்துட்டோம். இந்த பக்கத்தில் உள்ள ஊருக்கு மட்டும் நம்ம வராமல் போயிட்டோம். அதனால் ரூட்டு தெரிய மாட்டேங்குது. கும்பகோணம் போகாமல் இந்த ரூட்டில் அழைச்சிட்டு போகுது. 70 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் எங்கே என்ன ஊர் இது? திருப்பண்ணாள். திருப்பனந்தாளா? அடா பாயுடா. திருப்பண்ணாள்னே படிச்சுட்டு வரேன்டா. சரி அது கொஞ்சம் கிருட்டுன்னு ஆகுதுங்க, வெயில் அடிக்கிறது முடியல. ஆனால் எவ்வளோ தூரம்டா? 70 கிலோமீட்டர் தான் காமிக்குது. ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர் கிட்ட, 500 கிலோமீட்ரு, நான் 200 கிலோமீட்டர் அசால்ட்டாக அடித்தோம். ஆனால் 300 கிலோமீட்டர் தானே வருதேப்பா. ஏப்பா அது ஒன்றும் இல்லை, டச் விட்டு போயிடுச்சுலங்க. ஒரு 2 மாதம் ஆகுது. என்னடா அது 90 கிலோமீட்டர் காமிக்குது. இப்போ தானடா 78 79 காமிச்சது. பாயுலா ஆகுது. 82 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. இப்போ பாடம் இங்கே சுற்றி போகிறதுக்கு வேணாம். கும்பகோணம் போயிடும். இந்த இதில் யாருன்னா கும்பகோணம் வந்துடும் நினைக்கிறேன். எதுக்கு தேவையில்லாது எம்மடியோ. லடாக்கே போயிடலாம் போல. இந்த சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ள போதுமானாவது. எப்பா கையெல்லாம் இழுக்குதுங்க. பெட்ரோலுக்கு காசு இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஆனால் 69 கிலோமீட்டர் காமிக்குது. வண்டி போயிடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போயிடுச்சுன்னா நல்லது. இல்லைன்னா நம்ம ஊர் சைடு தானே இதெல்லாம். ஃபுல்லாக வண்டி எங்கேயாவது ஓரத்தில் போட்டுட்டு பஸ்ஸில் ஏறி போயிடும் பேசாமல். அவ்வளோதான். அங்கே ஒரு பையன்கிட்ட கேட்டால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், மன்னாடி ரோட்டை விட்டுனா, மன்னாடி ரோட்டில் போங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கூட வருது. இந்த ஐயா சொன்னார், இப்போ இதில் போய் ஏறு, அங்கே போய் வளைஞ்சிக்க அப்படின்னாரு. வயசில் மூத்தவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அவர் பேச்சை நம்ம கேட்டுருவோம். ஐயப்பா ஃபஸ்ட்டு ரவுண்டான தாண்ட சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு ரவுண்டான வரும். ஒரு வழியாக நம்ம திருக்கணமங்கை வந்தாச்சு. இது வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து இது, இந்த திருக்கணமங்கை அப்படிங்கிறது.
ஏன்னா இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது, அது எந்த இடத்துலன்னு கரெக்டாக தெரியல. ஏன்னா முன்னாடி வந்து எப்படின்னா நாங்கள் லெவன்த்து படிக்கிறப்ப, நான் இங்கே தான் படித்தேன், திருவாரூர் தான் படித்தேன்னா. 11th படிக்கிறப்ப கேம்பஸ் அழைச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி என்எஸ்எஸ் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இருக்கு அங்கிட்டு போய் பார்ப்போருங்க. இந்த இருக்கு, இதே கேம்பஸ் தான். இல்லை, நாங்கள் எங்கே தங்கியிருந்தோம், எங்கே விளாண்டோம், செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த கோயில் தான். ஒரு வாரம் இந்த கோயில் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே. இந்த இருக்கு பாருங்க, இந்த பில்டிங்கில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் 12th படித்தப்ப இந்த பில்டிங் தான். அங்கே 11th படித்தப்ப இந்த பில்டிங்கில் தங்கியிருந்தோம். தங்க விட்டாங்க, சாப்பாடுலேருந்து ஃபுட்டு எல்லாம் போட்டாங்க. இந்த அறிவு பாருங்க, படி இது ஃபுல்லாக சுற்றி நாங்கள் தான் க்ளீன் பண்ணோம். அந்த கோயிலில் வந்து கோயில் உள்ளே நாங்கள் போகல, ஃபுல்லாக சுற்றிலும் நாங்கள் க்ளீன் பண்ணோம். அப்புறம் அந்த செடி இருக்குது பாருங்கள், அந்த செடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அந்த சுற்றி உள்ள செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக சக்கையாக இருந்தது, அதை க்ளீன் பண்ணோம். ஏன்னா என்எஸ்எஸ்னாலே க்ளீன் பண்ணுறது தானே, அந்த ஒர்க் தானே அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு. இப்போ இந்த தேர்லாம் இப்போ இங்கே வந்திருக்கு, முன்னெல்லாம் இல்லை இங்கே. நான் எப்படி சொல்கிறேன்னா, தேர் இருந்திருக்கும், இந்த இடத்துல இந்த தேர் இல்லை, அப்படி சொல்கிறேன்னா. இங்கே வாலிபால் ஆடுவோம், அந்த இடத்துக்கிட்ட க்ளீன் பண்ணி முடித்தானே வாலிபால் விளாட்றதான், டயர்லாம் கிடையாது. வாலிபால் விளாடுவாங்க, கபடி விளாடுவானோ, அங்கே உள்ளே உட்காந்து அவங்க கண்டதை அது பண்ணிக்கிட்டு இருப்பானோ, அது சரக்கு அடிப்பானோ உட்காந்து. அப்போயே அதெல்லாம் உண்டு, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நானில் பசங்க பண்ணுற வேலை அதெல்லாம். அது ஒரு ஜாலியான லைஃப், செம்ம ஜாலியாக இருந்தது. அப்போலாம் எல்லாம் என்ன பண்ணாங்க, மாமா மச்சான், அண்ணன் தாண்டே மச்சான், டே மாமா, டே மாமாப்பிள்ள போமாப்பிள்ள அப்படி இப்படின்னு பேசினானோ. ஸ்கூலு முடித்தாங்க, ஒரு மாதம் பேசினானோ. அதோ குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, ஸ்கூல் குரூப்னு. அந்த குரூப்பை தலைமொழி விட்டு அவன் எங்கே போனானோன்னே தெரில. பேசவும் மாட்டானோ, கண்டுக்கவும் மாட்டானோ. நேரில் போய் நின்று டே அப்படின்னாலும் வாடா அப்படின்ட்டு போயிடுறானோ. கடைசியில் வந்து நான் கொண்டுட்டு வர சாப்பாடை அவன் தும்மா, அவன் கொண்டுட்டு வர சாப்பாடை நான் தும்மா, அப்படி பழகினவங்க. இப்போ நேரில் போய் பேசினாலும் என்ன சொல்கிறானோ, வாடா வாடா, ஓகேடாப்பா, பாய்டா அப்படிங்கிறானோ. இப்போதைக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரை ஒரு 5 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். கேர்ள்ஸில் ஒரு 2 பேர் 3 பேர் பேசுகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி யாரும் பேசுகிறது இல்லை. நான் பேசணும்னு சொல்லலை, பேசுகிறது இல்லை அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ மெமரிஸ் ஃபுல்லாகவே, போகிற இடம் ஃபுல்லாகவே, திருவாரூர் ஃபுல்லாகவே மெமரிஸ் தான். அது ஒரு காலம், லைஃப் வேறு லெவலாக இருந்தது. ஆனால் இப்போ எவனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி பேர் அவன் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டான். இருந்தாலும் ஒரு வாரத்தை ஃபோன் அடித்து பேசலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுறதில்ல யாரும். என்ன பண்ணுறது, எல்லாம் பெரிய மனுஷன் ஆகிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வழியாக நம்ம திருவாரூர் ரீச் பண்ணியாச்சு. அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம சொர்க்க பூமி திருத்துறைப்பூண்டி தாங்க. திருத்துறைப்பூண்டி போகிறோம், தறிக்கா வர்றோம். எப்படா போகணுன்னு இருந்தோம். காலையில் கிளம்பணுமா? ஆமாம், காலையில் கிளம்பி அங்கேருந்து கோயம்பேடு போயிட்டு இந்த மவுண்ட் வாங்கிட்டு, அதுதாங்க லேட் ஆயிடுச்சு. இந்த மவுண்ட் வாங்குறதுனால லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம எப்பயோ வீட்டுக்கு போயிருக்கலாம். வந்தாச்சுங்க, ஒரு வழியாக திருத்துறைப்பூண்டி வந்தாச்சுங்க. பயங்கரம் இருப்பா போய்க்கிறான். அவ்வளோதான், வரத்துக்குள்ள போதும் ஆயிட்டு. ஒரு அழுத்திட வேண்டியதான் இங்க ஜம்முன்னு. முடிச்சு விட்டாச்சு, அவ்வளோதான். லடாக் ரைடு முடிஞ்சிட்டு திருத்துறைப்பூண்டி வந்துட்டோம் உள்ள. இனிமே அவ்வளோதான், ஃபினிஷ் ரைடு. மல்கே தான் ரைடு இனிமே. எப்பா எத்தனை நாளாச்சு ஊருக்குள்ள வண்டி எடுத்துட்டு வந்து, இப்போதான் எடுத்துட்டு வரோம், வேற மாதிரி இருக்கு. வந்துட்டோம், திருத்துறைப்பூண்டி வந்தாச்சு. சரி, அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட போயிடுவோம். இங்கெல்லாம் நம்ம வீடியோ போடக்கூடாது, வீடியோ போட்டாலாம் சிரிப்பாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஒரு வேளை நம்ம வந்து வீட்டுக்கு பைக்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பைக்கை ஓட்டிட்டு வரப்போ தான் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 150 கிலோமீட்டர்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிட்டு நம்ம பாட்டில் வந்தாச்சு. இதோட நம்ம லடாக் சீரீஸ் வந்து முடியுது. எத்தனை எபிசோடு போட்டிருக்குன்றது தெரில. 2 எபிசோடு கிட்ட நம்ம வீடியோவிலேயே காணும். அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
எவ்வளோ எவ்வளோ பழக்க வழக்கம், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளோ அண்ணனுங்க வந்து நம்பர்லாம் கொடுத்து எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து மகாராஷ்டிரா டீமு. அவங்க வந்து எப்படின்னா என்னை உம்லிங்கா பாஸ் அழைச்சிட்டு போனதே அவங்க தான். இவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு நான் வந்து தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேன். நான் அந்த கிளிப்பு எடுத்து எடிட் பண்ணி வச்சுருந்தேன் என்ன நடந்ததுன்னு. பட் ஏன் போகல அப்படின்னா, அந்த அண்ணன்ட்ட நான் ஃபோன் அடித்து கேட்டேன், அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், கிளிப்பு வச்சுருக்கேனே, நான் வந்து அப்லோடு பண்ணவா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதுக்கு வந்து அந்த அண்ணன் சொன்னாங்க, இல்லை தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி முழுங்கினாங்க. அப்பயே சரி, அவங்க பர்மிஷன் இல்லாமல் அது போடக்கூடாது, எப்படின்னா கீழே விழுந்த வீடியோ பர்மிஷன் இல்லாமல் போடக்கூடாது அப்படின்ட்டு அந்த கிளிப்பை நான் டெலீட் பண்ணிட்டேன். இதோட வந்து நம்ம லடாக் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இந்த லடாக் சீரீஸோட லாஸ்ட் வீடியோ, எண்ட் வீடியோ இதுதான். லடாக் சீரீஸுங்கிறது வந்து உண்மையிலே எனக்கு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்கே போய் என்னத்தை பார்க்கணும்னு நினச்சாலுமே இந்த லடாக் சீரீஸில் வந்து லடாக் ரைடு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம். வெயில், காற்று, மழை, அது மட்டும் இல்லாமல் குளிர், எல்லாமே எல்லா கிளைமேட்டுமே டக்குன்னு வந்துட்டு போனது. அது ஒரு தனி ஃபீலு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட. அந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும், எங்கே எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், நிறையா கற்றுக்கிட்டேன் நான் அந்த ரைடில். நெக்ஸ்ட் ரைடு வந்து பிளான் போட்டு வச்சுருக்கேன். அது எப்படின்னா நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃபேமிலி, இதோட நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம ட்ரிப் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது எப்படின்னா லடாக் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. சொல்லிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, செம்ம ஃபீலாகவும் இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இன்னும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து வறுமை தாழ்ந்து விட்டது, என்ன பண்ணுறது. அதனால வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்து பயங்கரமாக பண்ணலாம். என்னன்னு சொல்கிறேன், எங்கே போகிறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ டக்குனு இடையில போடுவேன், பாருங்கள். சரி, ஓகே guys, இதோட நான் அந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ என்ன அடுத்த ரைடுக்கு போடுறதானே, அடுத்த ரைடில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, டாடா.